ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி. தலைப்புச் செய்திகள்: ஊரகப் பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கான சொத்துரிமை அட்டை வழங்கும் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். இந்த திட்டம் கிராமப்புறங்களில் வரலாற்று சிறப்புமிக்க சிறந்த மாற்றங்களை கொண்டுவரும் என்று பிரதமர் கூறியுள்ளார். நாட்டில் கோவிட்-19 தொற்று பாதிப்பிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை 60 லட்சத்தை தாண்டியிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. உளுந்து மற்றும் துவரம்பருப்பு விலை உயர்வை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டங்களில் ஹைதராபாத் அணி ராஜஸ்தான் அணியையும், மும்பை அணி தில்லி அணியையும் எதிர்கொள்கின்றன. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இன்று நடைபெறும் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் ஸ்பெயினின் ரஃபேல் நடாலும் செர்பியாவின் நோவக் ஜோகோவிச்சும் மோதுகின்றனர். இனி விரிவான செய்திகள். ஊரகப் பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கான சொத்துரிமை அட்டை வழங்கும் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர், இந்த திட்டம் கிராமப்புறங்களில் வரலாற்று சிறப்புமிக்க சிறந்த மாற்றங்களை கொண்டுவரும் என்றார். கிராமப்புற மக்கள் தங்களது சொத்துக்களுக்கு இந்த அட்டைகள் மூலம் சட்டப்பூர்வமான உரிமைகளை பெறுவார்கள் என்றும், அத்துடன் வங்கிக் கடன் உள்ளிட்ட பிற பயன்களையும் அவர்கள் பெற முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அனைத்து கிராமங்களுக்கும் இந்த திட்டம் சென்றடைவது உறுதி செய்யப்படும் என்றும் பிரதமர் உறுதியளித்தார். சட்டவிரோதமாக சொத்துக்கள் அபகரிக்கப்படுவதும் இதன் மூலம் தடுக்க முடியும் என்றும் பிரதமர் கூறினார். இந்த நிகழ்ச்சியின்போது பயனாளிகள் சிலரிடமும் பிரதமர் திரு நரேந்திரமோடி காணொலி காட்சி வாயிலாக கலந்துரையாடினார். இந்த திட்டத்தை செயல்படுத்தியதற்காக பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கும் மத்திய அரசுக்கும் பயனாளிகள் நன்றி தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர், நாடு முழுவதும் ஒட்டுமொத்த கிராமப்புற மேம்பாட்டிற்கும் இந்த திட்டம் வழிவகுக்கும் என்று தெரிவித்தார். இந்த திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் 6,62,000 கிராமங்களில் உள்ளவர்களுக்கு சொத்துரிமை அட்டை படிப்படியாக வழங்கப்பட உள்ளது. முதல் நாளான இன்று மட்டும் 1,00,000 பேர் சொத்துரிமை அட்டைகளை பெறுவார்கள் என்று அரசு கூறியுள்ளது. அவர்களின் கைபேசிகளுக்கு குறுந்தகவல் அனுப்பப்பட்டு அதன் வாயிலாக சொத்துரிமை அட்டைகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் கோவிட்-19 தொற்றிலிருந்து 89,154 பேர் குணமடைந்திருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள தகவலில், நாட்டில் குணமடைந்தோரின் எண்ணிக்கை மொத்தம் 60,77,977 அதிகரித்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 74,383 பேருக்கு தொற்று பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும், இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 70,53,807 அதிகரித்துள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது. நேற்று 918 பேர் உயிரிழந்திருப்பதாகவும், கோவிட்-19 பாதிப்பால் நாட்டில் மொத்தம் 1,08,334 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது நாடு முழுவதும் 8,67,496 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. உளுந்து மற்றும் துவரம்பருப்பின் விலையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதற்காக மத்திய அரசின் சேமிப்பிலிருந்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு சலுகை விலையில் உளுந்து மற்றும் துவரம்பருப்பு வழங்கப்படுவதாக உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சகம் கூறியுள்ளது. 2018ஆம் ஆண்டில் காரிஃப் பருவ உளுத்தம்பருப்பு விலை கிலோ ஒன்றுக்கு 79 ரூபாய்க்கும், 2019ஆம் ஆண்டின் காரிஃப் பருவ பருப்பின் விலை கிலோ ஒன்றுக்கு 81 ரூபாய்க்கும் வழங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துவரம்பருப்பு ஒரு கிலோ 85 ரூபாய்க்கு வழங்கப்படுவதாகவும் மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த சலுகையை மொத்தமாகவோ அல்லது சில்லறையாகவோ பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் பெருமளவு வாக்காளர்களுக்கு தபால் ஓட்டுரிமை வழங்கப்பட உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சஞ்சய்குமார் சிங் தெரிவித்துள்ளார். கோவிட்-19 தொற்று பாதிப்பை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாகவும், 80 வயதுக்கு மேற்பட்டோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தபால் மூலம் வாக்களிக்கும் சலுகை வழங்கப்படுகிறது என்றும் அவர் கூறியுள்ளார். இதன் மூலம் மாநிலம் முழுவதும் 10,85,000 வாக்காளர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
நாட்டிலேயே கிராமப்புறங்களில் 100% குடிநீர் குழாய் இணைப்புகள் வழங்கும் மாநிலமாக கோவா திகழ்வதாக மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2024ஆம் ஆண்டுக்குள் நாட்டில் அனைத்து கிராமப்புற வீடுகளுக்கும் குழாய் மூலம் பாதுகாப்பான குடிநீர் வழங்குவதை நோக்கமாக கொண்டு ஜல் ஜீவன் இயக்கம் செயல்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 2,30,000 கிராமப்புற வீடுகளை உள்ளடக்கிய கோவா மாநிலத்தில் 100% வீடுகளுக்கு வெற்றிகரமாக குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டிருப்பதாகவும் இதன் மூலம் தனித்துவமான மாநிலமாக கோவா திகழ்கிறது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19 எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட வீரரும் சோஷலிஸ்ட் தலைவருமான ஜெயபிரகாஷ் நாராயணின் பிறந்த தினத்தை முன்னிட்டு குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு, பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். ஜனநாயகத்தை காக்கவும் ஊழலை ஒழிக்கவும் ஜெயபிரகாஷ் நாராயணன் ஆற்றிய திறம்பட்ட பணிகளால் என்றென்றும் மக்களால் நினைவுகூரப்படுவார் என்று குடியரசு துணைத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் விடுதலை போராட்டத்தில் துடிப்புடன் பங்கேற்றவர் ஜெயபிரகாஷ் நாராயணன் என்றும் ஜனநாயகத்திற்கு பாதிப்பு ஏற்பட்ட போதெல்லாம் வலுவான மக்கள் இயக்கத்தின் மூலம் அதை எதிர்த்து போராடினார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல சமூக முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட நானாஜி தேஷ்முக்கின் பிறந்த தினத்தை முன்னிட்டு குடியரசு துணைத் தலைவர் மற்றும் பிரதமர் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். நானாஜி தேஷ்முக் தமது வாழ்க்கை முழுவதையுமே தேசத்திற்காக அர்ப்பணித்தவர் என்றும் பின்தங்கிய மக்களின் வளர்ச்சிக்காகவும் கிராமத்தின் முன்னேற்றத்திற்காகவும் பாடுபட்டவர் அவர் என்றும் குடியரசு துணைத் தலைவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் பாரத் ரத்னா நானாஜி தேஷ்முக்கின் கிராமப்புற முன்னேற்றத்திற்கான பணிகள் மக்களுக்கு எப்போதும் உந்து சக்தியாக திகழும் என்று கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் என்ற இடத்தில் 19 வயதான பெண் ஒருவர் கூட்டு பாலியல் வன்கொடுமையால் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து விசாரிக்குமாறு சிபிஐக்கு மத்திய அரசு அறிவிக்கை வெளியிட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு தடயவியல் நிபுணர்களுடன் விசாரணை குழுவினர் சம்பவ இடத்திற்கு செல்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இவ்வழக்கு தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரப்பிரதேச அரசு பரிந்துரை செய்திருந்தது. நாட்டில் 23 மாநிலங்கள் மற்றும் 8 யூனியன் பிரதேசங்களில் மத்திய அரசின் குறிப்பிட்ட பணியில் சேருவதற்கான நேர்முக தேர்வு நீக்கப்படுவதாக மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி நாட்டு மக்களிடையே தமது கருத்துக்களை மனம் திறந்து பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் உரை நிகழ்ச்சி இம்மாதம் 25ஆம் தேதி அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாக உள்ளது. இதையொட்டி மக்கள் தங்களது கருத்துக்களை நமோ செல்போன் செயலி மற்றும் MyGov.in இணையதளம் மூலமாக பதிவு செய்யலாம் என்று கூறப்பட்டுள்ளது. 1800-117800 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டும் மக்கள் தங்களது கருத்துக்களை ஆங்கிலத்திலோ அல்லது இந்தியிலோ பதிவு செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிஜேபியின் மத்திய தேர்தல் குழு கூட்டம் புதுதில்லியில் நேற்று இரவு நடைபெற்றது. இதில் பிரதமர் திரு நரேந்திரமோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, கட்சியின் தலைவர் திரு JP நட்டா ஆகியோர் கலந்து கொண்டனர். மனநலம் தொடர்பாக பல்வேறு நாடுகள் அதிக அளவில் கவனம் செலுத்த வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். நேற்று உலக மனநல தினம் கடைபிடிக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், உலகம் முழுவதும் ஏராளமானோர் மனநலம் தொடர்பான பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். ஆர்மேனியாவுக்கும் அசர்பைஜானுக்கும் இடையே சண்டை நிறுத்தம் தொடர்பான ஒப்பந்தம் ஏற்பட்ட நிலையில் அது மீறப்படுவதாக இரு நாடுகளும் குற்றம் சாட்டியுள்ளன. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டம் இன்று நடைபெறுகிறது. இந்திய நேரப்படி இன்று மாலை 6:30க்கு தொடங்கும் இந்த ஆட்டத்தில் முன்னணி வீரர்களான ஸ்பெயினின் ரஃபேல் நடாலும் செர்பியாவின் நோவக் ஜோகோவிச்சும் மோதுகின்றனர். முன்னதாக நேற்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் 19 வயதான போலந்து வீராங்கனை இகா ஸ்வைடெக் அமெரிக்காவின் சோஃபியா கெனினை 6-4, 6-1 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி பட்டம் வென்றார். IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று இரு போட்டிகள் நடைபெறவுள்ளன. பிற்பகல் 3:30க்கு துபாயில் தொடங்கும் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. இரவு மணி 7:30க்கு அபுதாபியில் நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் மும்பை தில்லி அணிகள் மோதுகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஊரகப் பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கான சொத்துரிமை அட்டை வழங்கும் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். இந்த திட்டம் கிராமப்புறங்களில் வரலாற்று சிறப்புமிக்க சிறந்த மாற்றங்களை கொண்டுவரும் என்று பிரதமர் கூறியுள்ளார்.
நாட்டில் கோவிட்-19 தொற்று பாதிப்பிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை 60 லட்சத்தை தாண்டியிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. உளுந்து மற்றும் துவரம்பருப்பு விலை உயர்வை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை AIR நியூஸ் சென்னை என்ற ட்விட்டர் பக்கத்தில் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.